எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 7வது வசனம். எசேக்கியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 7வது வசனம் நம்முடைய தியானத்துக்குரிய வசனம். வாசிங்க. உயர உயர சுற்றிலும் சுற்றுக்கட்டுகளுக்கு அகலம் அதிகமாயிருந்தது. ஆலயத்தை சுற்றிலும் உயர உயர ஆலயத்தை சுற்றி சுற்றி அகலம் வர வர அதிகமாயிருந்தது. ஆதலால் இவ்விதமாய் கீழ்நிலையிலிருந்து நடுநிலை வழியாய் மேல்நிலைக்கு ஏறும் வழி இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதியிலிருந்து நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு கீழ்நிலை, நடுநிலை, மேல்நிலை. கீழ்நிலை, நடுநிலை, மேல்நிலை என்பதில் ஒரு 3 குறிப்புகள் நம்ம தியானித்திருக்கிறோம். அன்றைய கிருபையினாலே அவைகளை சொல்லி சமயத்தை எடுக்காமல் 4வது குறிப்புக்கு போகிறதற்கு விரும்புகிறோம். அதில் நம்ம ஆண்டவராகிய இயேசுப்பாவை குறித்து சொல்லும் போதும் சொன்னோம். இயேசுப்பா 3 நேரம் யோவான் சுவிசேஷத்தின் அனுபவங்களிலும் சுவிசேஷத்தின் காரியங்களிலிருந்து சத்தம் கேட்டதான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறதாக நாம் சொன்னோம். ஆண்டவராகிய இயேசுப்பா கேட்டதான 3 நேரம் உள்ள சத்தங்களின் வித்தியாசங்கள் அப்படின்னு சொல்லி அதையும் குறித்து சும்மா அப்படி ஒரு நம்ம முகவுரைக்காக எடுத்துக்கொண்டோம். அப்புறம் நம்முடைய தெய்வ பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் சுத்திகரிப்புக்கு கூட ஆண்டவராகிய இயேசுப்பாவுடைய இரத்தம், பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், சத்திய வசனம் அப்படின்னு சொல்லி கீழ்நிலை, நடுநிலை, மேல்நிலை அப்படிங்கிறதாக சொன்னோம். அப்புறம் 1வது குறிப்புக்கு பேழையை குறித்து எடுத்தோம். பேழையில் 3 அறைகள், கீழ்நிலை, நடுநிலை, மேல்நிலை. கீழ்நிலையை நம்ம மிருகங்கள், நடுநிலை பறவைகள், மேல்நிலை மனுஷங்கள் இருக்கிறதான இடம் அப்படிங்கிறதா சொல்லி ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய ஜீவியத்திலும் ஆவி ஆத்மா சரீரத்தின் பரிசுத்தமாகுதலுக்கு ஏதுவாக தெய்வ பிள்ளைகள் எப்போதும் கர்த்தருடைய வருகைக்கு ஏதுவாக மேல்நிலையில் இருந்ததான அந்த பேழையின் ஜன்னலின் அனுபவத்திலே கர்த்தருடைய வருகைக்கு ஏதுவாக பரலோக ராஜ்யத்துக்கு ஏதுவாக நாம் ஜீவிக்க வேண்டும் என்கிற விதத்திலே அந்த வேத பகுதியை தியானித்து முடித்தோம். 2வதாக தாவீது ராஜாவுடைய கீழ்நிலை, நடுநிலை, மேல்நிலை என்கிற அபிஷேகத்தின் நிறவலத்தை உங்களுக்கு எடுத்து சொன்னோம். கீழ்நிலையின் அனுபவத்திலே அவர் அபிஷேகம் பண்ணப்படும் போது சகோதரர் நடுவிலே அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 3வது அவங்க யூதா ஜனங்களுக்கு மத்தியிலே அவர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். 2வதாக யூதா ஜனங்களுக்கு நடுவிலே அபிஷேகம் பண்ணப்படுகிறார். 3வதாக அந்த சமஸ்த இஸ்ரவேலர் மத்தியிலே உள்ள அபிஷேகம். அந்த அபிஷேகம் அவருடைய வாழ்க்கையிலே தாவீது சீயோன் கோட்டையை பிடித்தார் என்கிற விதத்திலே அந்த அபிஷேகம் அவருக்கு காணப்பட்டது அப்படின்னு சொன்னோம். 3வதாக கீழ்நிலை, நடுநிலை, மேல்நிலைக்கு அப்போஸ்தலனாகிய யோவான் அவர்களுடைய வாழ்க்கையை நம்ம எடுத்தோம். யோவான் எழுதின சுவிசேஷம், யோவான் அப்போஸ்தலன் எழுதின நிருபம், திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் அப்படிங்கிறத குறித்து தியானித்து முதல் வேத பாடப்பகுதியிலே வேத பாட கூட்டத்திலே இந்த பகுதியை முடித்தோம். இன்றைக்கு 2வது பாகமாக 2வது நாள் வேத பாட கூட்டமாக இன்றைக்கு 4, 5, 6, 7 என்கிறதான அந்த குறிப்புகளை தியானிப்போம். இன்றைய வேத பகுதிக்காக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசித்தால் 4வதாக மோசே என்கிற தெய்வ மனுஷனுடைய வாழ்க்கையிலே 3 அனுபவங்களை பார்க்க முடியும். நிறைய கருத்துக்களை பிரித்து எடுக்க முடியும். நமக்கு ஏற்றபடி தியானத்துக்காக இன்றைக்கு 4வது குறிப்புக்கு மோசே எடுத்திருக்கிறோம். வாசியுங்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனிவரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ மோசே என்கிறதான தெய்வ மனுஷனுடைய வாழ்க்கையிலே பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை அவர் வெறுக்கிறார். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுக்கிறார். எகிப்தின் பொக்கிஷங்களை வெறுக்கிறார். இந்த அனுபவம் கீழ்நிலை, நடுநிலை, மேல்நிலை அப்படிங்கிறதுக்கு அவருடைய வாழ்க்கையில் 3 அனுபவங்களும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு 40 ஆண்டு காலங்களின் அனுபவமாய் பிரிக்கலாம். 40 ஆண்டு காலங்கள் பார்வோனுடைய அரண்மனை, 40 ஆண்டு காலங்கள் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து அப்படிங்கிறது போல் உள்ள அனுபவத்திலே அவருடைய லைஃப்பில் வனாந்தரமான வாழ்க்கையில் ஆடு மேய்க்கிற அனுபவத்திலே காணப்படுகிறார். அப்புறம் 40 வருஷம் ஜனங்களோடு கூட துன்பப்படுகிற விதத்திலே எகிப்தின் பொக்கிஷங்களின் மேல் அவருக்கு ஒரு வெறுப்பு உண்டாகி தெய்வ ஜனங்களோடு துன்பப்படுகிறதை தெரிந்து கொண்டார். அப்படிங்கிற 40 ஆண்டுகள் மோசே என்கிறதான தெய்வ மனுஷனுடைய வாழ்க்கையிலே முதல் 40 ஆண்டுகள் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அந்த அரண்மனையிலே வாழ்ந்தபோது அவருடைய வாழ்க்கையிலே அவர் காணப்பட்டிருக்கிறார்.
வனாந்தரமான அனுபவத்துக்குள் அவர் 40 ஆண்டுகள் வரும்போது அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்திருக்கிறார். அப்புறம் அவர் எகிப்திலிருந்து ஜனங்களை விடுதலையாக்கி கொண்டு போகும்போது எகிப்தின் பொக்கிஷங்களின் மேல் அவருக்கு என்ன இல்லை, விருப்பம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதை நம்ம விளக்கி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா தியானிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதலாவதாக அவர் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை அவர் வெறுத்தார். பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன், பார்வோனுடைய பேரப்பிள்ளை அப்படின்னு சொல்லக்கூடியதை வெறுத்திருக்கார். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அப்படின்னு நமக்கு சொல்லப்பட்டு, ஒரு தேவனுடைய பிள்ளை பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுக்கும்போது, எழுத்தின்படியே பார்த்தீங்கன்னா மோசே என்கிற தெய்வ மனுஷன் 10 வாதைகளால் எகிப்தை வாதிக்கக்கூடிய ஒரு பவர் உள்ள மனிதனாய் மாற்றப்படுகிறார். அதாவது யெகோவா என்கிறவர் தான் தேவன் என்பதை அவர் நிரூபிக்கக்கூடிய இடத்திலே அந்த எகிப்திலே அவருடைய செயல்கள் இருக்கிறது. இன்றைக்கு என் போன்ற ஊழியர்கள் எல்லாம் ரொம்ப இந்த பகுதியில் சிந்திக்க வேண்டியது. பாபிலோன் அருவருப்புகளின் தாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு என் போன்ற ஊழியர்கள் எல்லாம் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுகிற விதத்தில் தங்களுடைய ஜீவியங்களிலே இந்த உலகத்திலே உலகத்துக்குரியவர்களாக தங்களை காட்டிக்கொள்ள விரும்புகிறார்களே ஒழிய, பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து என்கிற இடம் ரொம்ப குறைவாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் நம்ம கவனித்து பார்க்கணும், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுக்கிறோமா? நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல அப்படிங்கிறது வாழ்க்கை வாழ்கிறோமா அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். இந்த பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவது நம்முடைய ஜீவியத்திலே இந்த உலகத்துக்குரிய ஜனங்கள், உலகத்துக்குரியவள் என்கிறதான அனுபவத்தில் வாழ்கிறோமா? கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியை விட்டு பிரிந்து உங்களை ரட்சித்து கொள்ளுங்கள் அப்படின்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் அப்படிங்கிற அனுபவம் நம்முடைய லைஃப்பில், தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், ஊழியர்களுடைய வாழ்க்கையில் உலகத்துக்குரியவர்களைப் போல உலகத்துக்குள்ள உரியவர்களாகவே வாழ்ந்து விடுகிறார்கள். இந்த நாட்களில் சொன்னால் சபை உலகத்துக்குள்ளும் சபைக்குள்ளும் உலகம் காணப்படுகிற அனுபவத்தில் இருக்கிறது. நல்ல ஒரு தெய்வீகமான தேவன் விரும்புகிற விதத்தில் உள்ளதான வஸ்திரங்கள், தேவன் விரும்புகிற விதத்தில் உள்ள ஆராதனைக்குரியதான அனுபவங்கள் இல்லாமல் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுகிற அனுபவத்தில் உள்ளதான விதத்திலே ஊழியர்களும் தெய்வ ஜனங்களும் மாற்றப்பட்டு கொண்டிருக்கார். இப்போ கீழ்நிலை என்கிற அனுபவத்தில் வரும்போது மோசேயுடைய வாழ்க்கையுடைய அனுபவத்திலிருந்து எடுத்துக்கொண்டால் பார்வோனுடைய குமாரத்தினுடைய மகன் எனப்படுவதை அவர் வெறுத்திருக்கிறார். நம்முடைய லைஃப்பில் இந்த உலகம் நமக்கு பாத்திரமானதல்லாததால் இந்த உலகத்தில் வாழுகிற நாட்களிலே நம்முடைய ஜீவியத்திலும் உலகத்துக்குரியவள் என்று சொல்லி நம்மை பார்த்து சொல்லுகிற விதத்திலே வாழாமல், வானமும் பூமியும் அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறதுனால் இந்த வாழ்க்கையை வெறுத்து வாழ்கிற விதத்திலே நம்முடைய ஜீவியம் இருக்க வேண்டும் என்பதை தான் இந்த வேத பகுதியிலிருந்து அறிந்து கொள்ளுகிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட அனுபவங்களிலே தெய்வ பிள்ளைகளை, ஊழியர்களை பார்ப்பது மிகவும் கடினமான காரியமாக இருக்கிறது. மோசே என்கிற தெய்வ மனுஷன் எழுத்தின்படியே பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை அவர் வெறுத்திருக்கிறார், அருவருத்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில் வெறுத்திருக்கிறார். நான் இவளுக்கு மகன் என்று என்ன சொல்லாதுங்க சொல்லி நம்மில் அநேகர் இன்றைக்கு தங்களை உலகத்தாராய், உலகத்து ஜனங்களை விட மிக மோசமான நிலவரத்திலே காட்சியளிக்கக்கூடிய இடத்துல இருக்கிறது. கடந்த நாளிலே ஒரு திருமண வீட்டுக்கு போயிருந்த போது சாதாரணமாக நகை போட்டிருந்தவங்களை பார்க்கிலும் காற்றுல கழுத்தில் நகை இல்லை, அது சுடிதார் தான் போட்டிருந்த அந்த பிள்ளை. அவ்வளோ மோசமான விதத்தில் அந்த சுடிதாருடைய வடிவமைப்பு காணப்பட்டது. இப்போ இன்றைக்கு அப்படிதான் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை மோசே வெறுத்தார். ஆனால் இன்றைக்கு பார்வோனுடைய குமாரத்தினுடைய பிள்ளைகளாய் தங்களை காட்டி கொண்டிருக்கிறோம். கீழ்நிலையிலே வரும்போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை நம்மை வெறுத்திருக்கணும். நடுநிலையில் மோசே வருகிறதான வேளையிலே அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை பார்க்கும்போது, வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதான விஷயம்,
அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்தார். எபிரேயர் 11:25 வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு. ஆம், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்திருக்கிறார். சிற்றின்பங்கள், ஆண்டவராய் இயேசுப்பா சொன்ன விதைக்கிறவன் ஓமையிலே முள்ளுள்ள இடங்களில் விழுந்த விதைகள் எல்லாம் முளைத்தது, ஆனால் முட்கள் அதை நெருக்கினது என்று சொல்லும்போது அந்த முட்களாய் சொல்லப்பட்ட வார்த்தையில் ஒரு வார்த்தை சிற்றின்பம் என்று எழுதப்பட்டிருக்கு. அநித்தியமான பாவ சந்தோஷங்கள். இன்றைக்கு செல்போன் நிகழ்ச்சிகளால் சந்தோஷப்படுகிற அனுபவம் இருக்குது. ஜெபத்தினால், வேதம் வாசிக்கிறதுனால், தேவனை ஆராதிக்கிற அனுபவத்திலே, பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷத்தினால், சபைக்கு வந்து உபவாச ஜெபங்களிலே கலந்து கொள்ளுகிறதுனால், தெய்வ சமூகத்துக்கு வருகிறதுனால், இப்படி தெய்வீகமான காரியங்களினால் உண்டாகிற சந்தோஷத்தை பார்க்கிலும் அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் இன்றைக்கு ஜனங்களுக்குள்ளே பெருகி இருக்கிறது. மோசே என்கிற தெய்வ மனிதன் நடுநிலைக்கு வரும்போது அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்திருக்கிறார். நம்முடைய லைஃப்பில் நம்ம கவனித்து பார்க்கணும். இன்றைக்கு அநித்தியமான பாவ சந்தோஷங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வெறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா, வெறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்கணும். கீழ்நிலை, நடுநிலை, மேல்நிலை எல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புள்ளதுதான். அதனால் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி நாம் அதற்கான விளக்கத்தை அறிந்து கொண்டிருக்கிறோம். இப்போ நடுநிலையில் வரும்போது தெய்வ சமூகம் நம்முடைய வாழ்க்கையின் சந்தோஷமாக இருக்கிறதா? தேவனை துதிக்கிறது, தேவனை பாடுகிறது, தேவனை மகிமைப்படுத்துகிறது, பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிறது, வேதத்தை வாசிக்கிறது, வேதத்தை தியானிக்கிறது, தேவன் மேல் அன்பு செலுத்துகிறது, தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய காரியங்களை தெரிந்தெடுத்துக் கொள்வது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய நீதிக்கு முதலிடம் கொடுக்கிற அனுபவங்கள். இப்படி நம்முடைய லைஃப்பில் நடுநிலையின் அனுபவத்தில் அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து கொண்டிருக்கிறோமா? பணம் சம்பாதிக்கிறது, பொருள் சம்பாதிக்கிறது, இந்த உலகத்தில் பேரு புகழ் மேன்மைக்குரிய காரியங்களுக்காக அநித்தியமான பாவ சந்தோஷங்களின் அனுபவத்தில் நம்மளை மற்றவர்கள் மேன்மைப்படுத்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும், புகழ்ந்து பேச வேண்டும் என்கிற விதத்திலே அந்த அநித்தியமான பாவ சந்தோஷத்தின் அனுபவத்துக்காக பிரயாசப்படுகிறோம். எவ்வளோ படித்து, எவ்வளோ பட்டம் பெற்று, எவ்வளோ சம்பாதிச்சாலும் சாகும்போது சொந்த சரீரத்தையும் அவங்க பெற்ற எல்லாவற்றையும், அவங்களுடைய புகழ் எல்லாம் அவங்களை பற்றி வேணா ஒரு பெரிய சரித்திரமே இருக்கலாம், சாதனை படைத்தவள் என்று சொல்லலாம், உலகம் அதற்கு பிற்பாடு அவளுடைய சாதனை குறித்து படிக்கலாம். ஆனால் எதுவுமே அவர்களோடு கூட போகிறதில்லை. தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே மோசே என்கிறதான தேவ மனுஷனுடைய வாழ்க்கையிலிருந்து நடுநிலையின் அனுபவத்திலே பாவ சந்தோஷங்களை வெறுக்கக்கூடியவளாய் மாற வேண்டும் என்பதை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாய் நம்முடைய வாழ்க்கையில் அந்த அநித்தியமான பாவ சந்தோஷங்களின் மேல் நமக்கு ஒரு வெறுப்பு வர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மேல்நிலை என்று சொல்லும்போது அடுத்த வசனத்திலே வாசிக்கும் போது எகிப்தின் பொக்கிஷங்களை வெறுத்தார். வாசிங்க. இனிவரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். ஆமா, எகிப்தின் பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். எகிப்தின் பொக்கிஷங்களை வெறுத்தார். எகிப்தின் பொக்கிஷங்களை வெறுத்தார். ஒரு சவுல் ராஜாவை யுத்தம் பண்றதுக்கு சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாய் தேவன் வார்த்தைகளை சொல்லி அனுப்பி வைக்கிறார். அமலேக்கியரை அவர்களுக்குள்ளால் எல்லாவற்றையும் அழித்து விடு என்று சொல்லி. அவன் முதல் தரமானது, இரண்டாவது தரமான மிருக ஜீவராசிகளை தப்ப வைத்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நம்முடைய லைஃப்பில் நம்ம கவனித்து பார்க்கணும். எரிகோ பட்டணத்தை அழிக்கிறதுக்காக போன போது ஆகான் என்கிற மனுஷன் ஒரு பாபிலோனிய சால்வை, ஒரு பாலம் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து பூமிக்கு அடியில் ஒளிச்சு வச்சுக்கிட்டார். வெள்ளி, பொன்னு, பாபிலோனிய சால்வை என்று சொல்லப்பட்டவைகள் எல்லாம் கொண்டு வந்து ஒளிச்சு வச்சுட்டார். எகிப்தின் பொக்கிஷங்களை வெறுக்க வேண்டும். யூதாசு பணப்பையோடு திரிஞ்சான், பணப்பையோடு திரிந்தான். கேயாசி எகிப்தின் பொக்கிஷங்களை வெறுக்க வேண்டும். தேவையில்லாத ஒன்று கூட நம்முடைய லைஃப்பில் நம்ம கூட இருக்கவே கூடாது. ஒரு பிரசங்க தலைப்பு இருக்குது, தேவையற்றது அப்படின்னு ஒரு பிரசங்க தலைப்பு இருக்குது. தேவையற்றது அப்படின்னு ஒரு பிரசங்க தலைப்பு நம்ம வைத்து கர்த்தருடைய கிருபையினால ஒரு பிரசங்கமாக எடுப்பதற்கு ஒரு தலைப்பு இருக்குது.
இன்னைக்கு அநேக தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத காரியங்களை வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குறிக்கப்பட்ட நாட்களுக்கு பிற்பாடு, குறிக்கப்பட்ட காலங்களுக்கு பிற்பாடு அது எதுவுமே எந்த விதத்திலுமே அவர்களுக்கு பயன் கொடுக்காது. அதில் ஒன்றுதான் அந்த எகிப்தின் பொக்கிஷம் என்று சொல்லப்படுகிறது. ஒரு அளவுக்கு மேலே பணமோ பொருளோ சொத்தோ சுகமோ நகையோ எதுவுமே அவர்களுக்கு பலன் கொடுக்காது. அதான் சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, பேங்கில் பணம் சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கடந்த வாரங்களில் கூட நம்ம பேசும்போது ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பேசணும். கடைசி நாட்களிலே யாக்கோபுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் சொல்வது போட்ட வசனத்தின்படி பொக்கிஷங்களை சேர்த்தீர்கள், அது உங்கள் மாம்சத்தை தின்னும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பொக்கிஷங்களை வெறுக்கணும். உலகத்தில் இருக்கிற மேன்மையான பொக்கிஷமான காரியங்களை இன்றைக்கு சேர்க்க விரும்புகிறாங்க. தங்கம்னு எடுத்து பார்த்தா 100 பவுன் 150 பவுன் 200 பவுன் எல்லாம் வைத்து கொள்ளுறதுக்கு விரும்புகிறாருங்க. பணம் எடுத்த பார்த்தா கோடிக்கணக்கான பணம், சொத்துன்னு எடுத்து பார்த்தா பயன்பாட்டுக்கே முடியாத அளவுக்கு சொத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. எகிப்தின் பொக்கிஷங்களை வெறுத்தார். கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். கடந்த நாட்களிலே நம்ம பிரசங்க குறிப்பில் ஒரு குறிப்பு சொல்லுவோம், கடவுளின் உருவம் ஏழைகள் அப்படின்னு இருக்கிறோம். உங்களுக்கு உண்டானவளை விற்று பிச்சை கொடுங்கள், உங்களுக்கு உண்டானவளை விற்று பிச்சை கொடுங்கள், தரித்திரருக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா. எகிப்தின் பொக்கிஷங்களின் மேல் வெறுப்பு. ஒரு காலத்தில் ஊழியத்துக்கு போகிற நாங்கள்லாம் எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு போனோம். இப்போ அந்த ஸ்தாபனத்தினுடைய நிலவரத்தை எடுத்து பார்த்தா அன்றைக்கு ஊழியத்தில் சபையில் இருக்கிற ஏழை விசுவாசிகளுக்கெல்லாம் நல்ல செய்யக்கூடிய அனுபவம் இருந்துச்சு. பண மோட்டிவே இல்லை. எங்கள் காலங்களிலே டிரான்ஸ்ஃபர் நேரத்தில் கவர் பவராக இருந்தால் பிரசங்கமே பண்ண தெரியாத ஒரு ஊழியக்காரராக இருந்தாலும் அவரை பெரிய சபையில் வச்சுருவாங்க. ஏன்னா அந்த சபையில் 2 லட்ச ரூபா 3 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா வரும்போது அதை சென்ட்ரு பாஸ்டர் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அப்படிங்கிறதுக்காக கவர் பவராக இருந்ததுன்னா டிரான்ஸ்ஃபர் அப்படி போட்டுருவாங்க. அங்கே ஒரு 500 ஆத்மா 1000 ஆத்மா இருக்கும். அந்த ஆத்மாக்களுக்கு தேவையான நல்ல வசனங்களை சொல்லதுக்கு அந்த ஊழியக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு கிருபைகள் இருக்காது. ஆனால் அவங்க அந்த பணத்தை கொண்டு வந்து சென்ட்ரு பாஸ்டர் கையில் கொடுத்துருவாங்கங்கிறதுனால அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அந்த காலங்களில் எடுத்து பார்த்தா தங்களுக்கு இல்லாமல் விசுவாசிகளுக்கு கொடுத்து ஊழியத்தை வளர்த்து கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு தங்களுக்கு இருக்கிற பணம் பொருள் ஆசீர்வாதங்கள் பிரதரும் சிஸ்டர்ஸ் ரூம்களில் இருக்கிற பொருட்கள் நிமித்தமாக விசுவாசிகள் விசுவாச வீட்டில் தங்குவதற்கு கூட அனுமதி கொடுக்க முடியாத நிலவரத்தில் மாறி இருக்கிறார்கள். எங்கள் காலங்களிலே எங்களுக்கு சொல்லிட்டாங்க, விசுவாசிகளுக்கெல்லாம் நீங்கள் அதிகமாக செய்யக்கூடாது என்கிற விதத்தில் சொன்னாங்க. எவ்வளோ வேதனையான விஷயம் பாருங்கள். ஒரு உண்மை அப்போஸ்தல பிரதிஷ்டையுடைய அனுபவம், தேவனோடு தங்கி இருந்து கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறதும் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டு பொதுவாய் அனுபவிக்கிறோம் தான் ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரன். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது எல்லாவற்றையும் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து வைத்தார்கள். 3ஆம் அதிகாரத்தில் வரும்போது வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்களும் யோவான் அவர்களும் சொல்லக்கூடிய இடத்திலே காணப்பட்டார்கள். எகிப்தின் பொக்கிஷங்களை வெறுத்தார் மோசே என்கிற தெய்வ மனுஷன். இன்றைக்கு ஒன்றும் வேண்டானி புறப்பட்ட கர்த்தருடைய ஊழியர்கள் கூட இன்றைக்கு பணத்துக்கு அடிமையாகி ஒரு பிரயோஜனம் இருக்காது. என் போன்ற பிரதிஷ்டையான கர்த்தருடைய ஊழியர்களுக்கெல்லாம் பணத்தால் என்ன பிரயோஜனம் இருக்கு? ஆனால் அவங்களும் கூட இன்றைக்கு பொக்கிஷமா கட்டா புது கட்டா சில சென்ட்ரு பாஸ்டர்ஸ் எல்லாம் கட்டா புது கட்டுகளா வைத்திருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கு. அருவருப்பா இருக்குது, கேட்கறதுக்கு வேதனையா இருக்குது. எல்லாவற்றையும் ஜீவனை வெறுத்து விடுறதுக்கு வந்த ஊழியர்களுடைய நிலவரமே இதுவா இருக்குமானா குடும்பத்தினான ஊழியர்களுடைய நிலவரம் எப்படிப்பட்டதா இருக்கும்? அந்த காலங்களில் விசுவாச வீட்டில் ஏழைகளாக வரக்கூடிய விசுவாசிகள் விசிட்டிங் போகும்போது ஏழப்பட்ட ஒரு விசுவாசியின் வீடு இருக்குமா, நான் கையில் இருக்கிறதெல்லாம் கர்த்தருடைய ஊழியர்கள் கொடுப்பதற்கு பழக்கப்பட்டிருந்தோம். அப்படி ஒரு உருவாக்கப்பட்ட அனுபவத்தில் ஒரு ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் எங்களை பழக்கி வைத்திருந்தார். இந்த நாட்களில் பணம் 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 எகிப்தின் பொக்கிஷங்கள் மேல் ஆர்வம் உண்டாயிருக்கிறது.
பண ஆசை எல்லா தீமைக்கு வேறா இருக்கு. பணம் இருக்கிற விசுவாசிகளுக்கு மரியாதை, நல்லா இருக்கிறதெல்லாம் கொண்டு சென்று பாஸ்டர் கொடுக்கிற ஊழியர்களுக்கு மரியாதை, இருக்கிற பணத்தை விசுவாச வீட்டில் தெய்வ ஜனங்களுக்காக செலவழிக்கிற ஊழியர்கள்காரர்கள் குற்றம் சாட்டப்படுகிற அனுபவத்தில் குற்றவாளி என்கிற விதத்தில் பணத்தை விரயம் செய்கிறாங்க குற்றச்சாட்டுக்குரியவர்களாக பனிஷ்மெண்ட் பண்ணப்படக்கூடிய இடத்துல இருக்கிறார்கள். இதுக்கு பயந்த எத்தனையோ ஊழியர்கள் காணிக்கையா 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 கொண்டு போய் கொடுத்துறார்கள். கொடுக்கிறது தப்பென்று சொல்லுவதற்கு நான் வரவில்லை. கொடுக்கப்படுவதனுடைய நோக்கம் தவறாயிருக்குமானால் கிடைக்கிற பணத்தை கிடைக்கிற விசுவாச வீட்டில் கிடைக்கிற தெய்வ பிள்ளைகளை ஏழைகளுக்கு கொடுத்து உதவி அதற்கு பிற்பாடு மீதியா இருக்கிறத கொடுத்தால் நலமான விஷயம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாங்கள் ஊழியங்களுக்கு போன காலத்தில் விசுவாச வீட்டுக்கு வாடகை கொடுக்கறது இல்லை. அப்புறம் விசுவாச வீட்டில் வசதிகள் பணங்கள் பெருகுதுன்னு சொன்னோன்னா ஒரு பெரிய பிரமாணத்தை போட்டாங்க. நீங்கள் விசுவாச வீட்டில் வாடகைக்கு இருக்கிறீர்கள் என்பதற்கு அடையாளமாக விசுவாச வீட்டுக்கு வாடகையும் தர வேண்டும் என்று சொல்லி. என்ன ஏமாத்து புத்தி! அதாவது ஊழியர்களாக இருக்கிறவங்க அதுக்கு வாடகை வாடகை கொடுத்து தான் நாங்கள் இருக்கிறோம், அப்படி ஒரு மாய பிம்பத்தை உருவாக்கி விடுகிறார்கள். ஊழியம் செய்கிறவர்கள் நாங்கள் விசுவாச வாழ்க்கை தான் வாழுகிறோம், வாடகை வீட்டில் தான் ஊழியம் செய்கிறோம். கட்டடம் டிபிஎம் ஸ்தாபனத்தின் கட்டடம், எங்கேயும் இல்லாத புது புது பிரமாணங்கள் எல்லாம் கொண்டு வந்துடுவான். சக்கரத்தை பிரிக்கிறதுக்காக, சக்கரத்தை வாங்குறதுக்காக கேவலமா கீழ்த்தரமா இருக்குது. வெளியே சொல்றதுக்கு அருவருப்பு. தெய்வ சமூகம் குறைந்து போய் தேவண்டே மகத்துவமான வல்லமை விளங்க முடியாத இடத்துக்கு அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்து கிறிஸ்துவ நிமித்தம் அவர் நிந்தைய அதிக பாக்கியம் என்று எண்ணினான். மேல்நிலை, கீழ்நிலை, நடுநிலை, மேல்நிலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 5வது வேதத்தில் வாசிக்கும் போது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12-14 வரைக்கும் வாசித்தால், 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12-14 வரைக்கும் வாசித்தால் அங்கே ஒரு கீழ்நிலை, நடுநிலை, மேல்நிலை அனுபவம் இருக்கிறது. வாசிங்கள். பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தெய்வ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. எழுதுகிறேன், எழுதியிருக்கிறேன். 3 அனுபவம், கீழ்நிலை, நடுநிலை, மேல்நிலை என்கிற 3 அனுபவம். பிள்ளைகள் கீழ்நிலை, வாலிபர் நடுநிலை, முதியோர்கள் பிதாக்கள். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால். பிதாக்களுக்கு எழுதும்போது ஒரே வார்த்தை தான் 2 தடவை எழுதுவாங்க. ஆதி முதல் இருக்கிறவரை அறிந்திருக்கிறதுனால். அப்ப பிள்ளைகள் என்று சொன்னால் என்ன? பாவ மன்னிப்பு அடைந்த அனுபவம். அந்த 12வது வசனத்தில் சொல்லுவோம், பிள்ளைகளே உங்களுக்கு எழுதுகிறேன். வாசிங்க. பிள்ளைகளே, அவருடைய நாமத்து நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். எழுதுகிறேன். பாவ மன்னிப்பின் அனுபவமுடைய அனுபவம் பிள்ளைகளின் அனுபவம். கீழ்நிலை, பாவ மன்னிப்பு நிச்சயம். இன்றைக்கு எண்ணி முடியாத என்பந்த ஊழியர்கள் தெய்வ பிள்ளைகளுக்கு மரணத்தை குறித்த பயம், பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லாததுனால. பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டாகி ரட்சிப்பின் இவ்வளவு பெரிதான ரட்சிப்பு என்கிற அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வந்துட்டுனா ஒரு வெளிச்சமான அனுபவத்திலே மரண பயத்தின் இருள் நம்மளை விட்டு நீங்கிவிடும். இன்னைக்கு எண்ணி முடியாத ஊழியர்கள் தெய்வ பிள்ளைகள் மரண பயத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். காரணம், பாவ மன்னிப்பு நிச்சயம் இல்லை. கீழ்நிலை, பிள்ளைகளே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதுனால் அப்படின்னு எழுதுகிறார். அதனுடைய அர்த்தம் என்ன? பிள்ளைகள் என்று சொன்ன உடனே காட், தகப்பன். உங்கள் கடவுள் யாருன்னா அப்பா, உங்க அப்பா யாருன்னா கடவுள். கீழ்நிலை, கீழ்நிலை, ஏசப்பா எங்க அப்பா. நாட்களில் ரொம்ப ரொம்ப பயபக்தியா ஆண்டவருடைய நாமத்தை உச்சரிக்கிறதுக்கு உணர்த்தப்படுகிறோம். ஆண்டவராக ஏசப்பா பூமியில் வாழ்ந்த போது 4 சுவிசேஷத்திலும் பிதா 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 பிதான்னு தான் சொல்லியிருப்பாங்க.
அப்பா 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 ஆங்கிலத்தில் வாசா ஃபாதர் 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 ஃபாதர்னு தான் சொல்லியிருப்பாங்க. அதனால்தான் ஜெபிக்கும் போது கூட சொன்னார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. அப்பா வேதத்தில் சொல்லியிருக்க, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் அபிஷேகம். சங்கீதங்களின் புஸ்தகம் 89:26 வாசிக்கும் போது, அவன் என்னை நோக்கி பிதா என்றும் தேவன் என்றும் இரட்சகர் என்றும் சொல்லுவான், நான் அவனை எனக்கு முதற் பேரானவனாய். வாசிங்க. அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, நீர் என் பிதா, என் தேவன், என் தேவன், என் ரட்சிப்பின் கன்மலை, என் ரட்சிப்பின் கன்மலை, ரட்சிப்பின் கன்மலை என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரானாய். ஆண்டவராய் இயேசுவை போல. பிள்ளைகளே, கீழலை பிள்ளைகளே, கீழலை கூட இன்றைக்கு நிறைய ஊழியர்கள் தெய்வ பிள்ளைகள் வரல. ஏசு சும்மா சர்வ சாதாரணமாக சொல்லிடுறாங்க. அடிக்கடி இப்போ போகிற இடங்கள் எல்லாம் சொல்லுறது உண்டு. உங்கள் அப்பா உங்கள் பக்கம் உங்கள் முன்னுக்கு இருக்கும்போது பேர் சொல்லுவீங்களா? என் தகப்பனாருக்கு பேர் நான் சொன்னதே கிடையாது. எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிற காலத்தில் எங்கள் அப்பா பேர் நான் சொன்னதே கிடையாது. அவர் கேட்க நான் சொல்லியிருக்கேன்னு எனக்கு ஞாபகமே இல்லை. சொல்ல வேண்டிய அவசியம் வரல, சொல்லவும் மாட்டேன். மரியதாசன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை நான் உபயோகப்படுத்த வேண்டிய சந்தர்ப்பம் வந்ததில்லை. வந்த போது நான் சொல்லியிருக்க மாட்டேன். எங்க அப்பா மரியதாசன் அவர் இருக்காரான்னா, அது மரியதாசன் அவர் யாருன்னு கேட்டா அது எங்க அப்பா அப்படிதான் சொல்லியிருப்பேன். உங்க அப்பா பேர் யாரு அப்படின்னா ஒருவேளை மரியதாசன் சொல்லியிருப்பேன். என் கூட இருக்கிற ஒரு ஆண்டவரா இயேசுப்பா உயிரோடு இருக்கிறார். நான் ஒரு பிள்ளை, உயிர் தெழுந்தவர் இயேசுப்பா. ஆண்டவரே தம்முடைய சீசர்களை பார்த்து சொல்றார், நீங்கள் என் பிள்ளைகள், பிள்ளைகளே அப்படிங்கிறார். ஆதி பிள்ளைகளே, பிதாவை நீங்கள் அறிந்திருக்கிறபடியால். நடுநிலை வரும்போது வாலிபரின் அனுபவத்துக்கு வரும். வாலிபரின் அர்த்தம் என்ன? வேத வசனம் அவர்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறது, அவர்கள் பலவான்களாக இருக்கிறார்கள், பொல்லாங்கனை ஜெயித்திருக்கிறார். ஒரு வாலிபன் என்கிற இடத்துக்கு வரும்போது, நடுநிலைக்கு வரும்போது வேத வசனம் அவர்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறது, அவர்கள் பலவான்களாய் இருக்கிறார்கள், பொல்லாங்கனை ஜெயித்தவர்களாய் மாறுகிறார்கள். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். வேத வசனத்தினால் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தில் வளர்ந்து வளர்ந்து பலவான்களாய் முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனானான். நடுநிலை அப்படிங்கும் போது வேத வசனத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் பலப்படுத்தப்பட்டு பொல்லாங்கனை ஜெயித்த அனுபவத்துக்குள் வருகிறார்கள். நடுநிலை என்று சொல்லும் போது. மேல்நிலை அப்படி வரும்போது முதியோர்களே, பிதாக்களே, அந்த 13-14 வாசிங்க, அழகா சொல்லியிருக்கும். வாசிங்க. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால். இங்க என்ன சொல்லியிருக்கு? பிதாக்களே ஒரு பட்டத்தை கொடுத்துட்டு சொல்லிருக்கு. ஆதி முதல் இருக்கிறவரை, 2 தடவை ஆதி முதல் இருக்கிறவரை. மேல்நிலை நீ வரும்போது தேவனை குறித்த அறிவு மட்டும்தான் உங்களுக்கு இருக்கும். தெய்வீகத்தை குறித்து மட்டும்தான் பேசுவாங்க. அது நானா இருந்தாலும் சரி. தேவனை மகிமைப்படுத்த ஆதி முதல் இருக்கிறவரை அறிந்திருக்கிறபடியால் ஒன்றான மேய்தவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். எல்லா இடங்களிலும் எங்களை தேவனை அறிகிற அறிவின் வாசனையை வீச செய்கிறார். தேவனை குறித்த அறிவின் வாசனை சும்மா வாயில பேசுறது மாத்திரம் இல்ல. தமிழ்ல சொல்லுவாங்க வாயில வடச்சு விடுறதுன்னு சொல்லி. வாய்ச்சாலகன் நீதிமான ஆகிறது இல்லை. ஆதி முதல் இருக்கிறவரை அறிந்திருக்கிறவர். பிதாக்கள் என்கிற இடத்துக்கு வரும்போது, மேல்நிலைக்கு வரும்போது தேவனை குறித்த முழு அறிவு. எப்படிப்பட்ட தேவன், தேவனால் என்ன செய்ய முடியும், என்ன செய்திருக்கிறார், என்ன செய்து கொண்டிருக்கிறார், எப்படி செய்வார், யாருக்கு செய்வார். தேவனால் முடியாதது ஒன்று இருக்கிறதா? இல்லை. ஆதி முதல் இருக்கிறவரை அறிந்திருக்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இல்லாமையிலே இருக்கிறது போல அழைக்கிற தெய்வம், ஒன்றும் இல்லாமையிலிருந்து ஒன்றை உண்டாக்கக்கூடிய தேவன். என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? ஆதி முதல் இருக்கிற தேவனை அறிந்திருக்கிற அனுபவம். தேவனை தெரியும் நிறைய பேருக்கு சொல்ல தெரியும். தேவனுக்கு சிலரை பார்த்து தெரியாதுன்னு ஈஸியாக சொல்ல தெரியும். சிலர் சொல்லுவாங்க உங்களை எனக்கு தெரியும்னு சொல்லுவாங்க.
எனக்கு உங்களை தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. தேவன் அப்படி ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்லார், உங்களை அறியேன், ஆதி முதல் இருக்கிறவரை அறிந்திருக்கிறதுனால். தெய்வீகமான ஆழத்துவமான உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அநாதி சிநேகத்தால் தேவன் என்னை சிநேகித்தார். தாயின் கருவிலே உம்முடைய கண்கள் என்னை கண்டது. நான் தேவனால் உண்டாக்கப்பட்டவன், தேவனால் பிறப்பிக்கப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் மகிமைப்படுத்தப்படக்கூடியவன். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர் என்கிற அந்த அனுபவத்திலே தேவனை குறித்த அறிவு. அப்படின்னா அது பெரிய பாடமாக நம்ம படிக்கிறதுக்கு வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். அப்போ மேல்நிலை என்று சொல்லி வரும்போது ஐந்தாவது, ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வாலிபர் பிதாக்கள் என்கிற இடத்திலே வருகிறார்கள். கீழ்நிலை, நடுநிலை, மேல்நிலை. அஞ்சாவது குறிப்பு. ஆறாவதாக வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்க யாத்திராகம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, யாத்திராகம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏலிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்திரத்தில் சேர்ந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமையுண்டாகட்டும். அப்போ இங்க கீழ்நிலை என்பது எகிப்தை விட்டு வனாந்தரத்துக்கு வந்து சேர்வது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கீழ்நிலை, நடுநிலை, மேல்நிலை. ஆறாவது குறிப்பிலே இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வரோம். கீழ்நிலை, நடுநிலை, மேல்நிலை. இஸ்ரவேல் ஜனங்களுடைய கீழ்நிலை என்பது எகிப்தை விட்டு புறப்பட்டு வனாந்தரத்துக்கு வந்து சேர்வது. ராவிக்குரிய தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில எகிப்தின் அனுபவத்தை விட்டு, பாவத்தின் அடிமைத்தனத்தை விட்டு புறப்பட்டு வனாந்தரமான அனுபவத்திலே வந்து சேர வேண்டும். பாவம் நம்மையும் பாவத்தை நாமும் செய்ய முடியாத இடம்தான் வனாந்தரம் என்று சொல்லலாம். உலகத்துக்கு சிலுவை, உலகம் எனக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கு, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். பாவமும் நம்மை தொட்டு விடக்கூடாது, நாமும் பாவத்தை தொட்டு விடக்கூடாது. பாவமும் நம்மை தொட விடக்கூடாது, நாமும் பாவத்தை தொடுவதற்கு போய் கூடக்கூடாது. அதனால்தான் செங்கடல்ல ஆண்டவராய தேவன் எகிப்தின் சேனை அழித்தார். வனாந்தரமான அனுபவம். இப்போ நம்முடைய லைஃப் ஆராய்ந்து பார்க்கணும். கீழ்நிலை அனுபவம், இஸ்ரவேல் ஜனத்தின் கீழ்நிலையின் அனுபவத்தில் எகிப்தை விட்டு வந்திருக்கிறோமா? பாவங்களின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமா? சிலருடைய வாழ்க்கையில் சாப்பாடு பெரிய அடிமைத்தனமாக காணப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா எகிப்திலிருந்து கானானுக்கு போகிற பிரயாணம், வனாந்தரத்துக்கு வந்த பிற்பாடு தேவனால் தூதர்களுடைய அப்பம்ங்க மன்னாவை சாப்பிட்ட பிற்பாடு கூட திருப்தி இல்லை. முதல்ல அது தேனிட்ட பணியாரம் போல இருந்து அதுக்கு பிற்பாடு நாளில் போக போக பல விதத்தில் செய்தாங்க. திருப்பி அது அவங்களுக்கு புளிச்சு போச்சு. இப்படிதான் அந்த மார்க்கத்துக்குள்ள வரும்போது, பாவத்திலிருந்து விடுதலையாகி சபையில் சத்தியத்துக்குள்ள வரும்போது, வசனத்தை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கொஞ்ச நாள் கழிச்சு வசனம் உபதேசம்லாம் கேட்டு கேட்டு புளிச்ச பிற்பாடு ஆமாம் பெரிய பிரசங்கம், கேட்காத பிரசங்கமா, பேசாத பிரசங்கமா, எல்லாம் பழைய சரக்கு தானே அப்படிம்பாங்க. கீழ்நிலை அப்படின்னா இஸ்ரவேல் ஜனத்தினுடைய வாழ்க்கையில் கீழ்நிலை என்பது எகிப்தின் அனுபவத்தை விட்டது கீழ்நிலை. வனாந்தரமான வாழ்க்கைக்குள் வந்து சேர்ந்தது கீழ்நிலை. ஒரு தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில, ஊழியர்களுடைய வாழ்க்கையில எகிப்து என்கிற அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலையாக்கப்படுவது கீழ்நிலை. அப்ப நடுநிலை எது? இஸ்ரவேல் ஜனத்தினுடைய அனுபவத்திலே யோசுவாவுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தால், யோசுவாவுடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தால் வாசிங்கள். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக 7 ஜாதி 31 ராஜாக்கள், 7 ஜாதி 31 ராஜாக்கள் யுத்தம். நடுநிலை என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் தாங்கள் சுதந்திரிக்க வேண்டிய தேசத்துக்காக யுத்தம் பண்ணினதை காட்டுகிறது. 7 ஜாதி 31 ராஜாக்கள், யுத்தத்தின் அனுபவம். நடுநிலை. நல்ல போராட்டத்தை போராடினே, நீயோ நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. யுத்தம், போராடுகிற அனுபவத்தை காட்டுகிற நடுநிலை. ஒரு தேவனுடைய பிள்ளை
ஸ்பிரிச்சுவலா நடுநிலையின் அனுபவத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி 7 ஜாதிகள் 31 ராஜாக்கள் இந்த ஜனங்களோடு இந்த ஜாதிகளோடு போராட வேண்டியது இருந்தது, அதுபோல போராடுகிறது. மனுஷனுக்கு குறிக்கப்பட்ட நாளளவும் போராட்டம் உண்டு. போராடணும், வாழ்க்கையில் போராடணும். இப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய ஜீவியத்தில் இன்றைக்கு நடுநிலையின் அனுபவத்தில் நிறைய பேர் இந்த அனுபவத்தில் இருப்பாங்க. இன்றைக்கு அதிகமான விசுவாசிகள் ஊழியர்கள் இந்த நடுநிலையில் தான் இருக்கிறாங்க, போராடிக்கிட்டே இருக்கிறாங்க. போராட்டம் ஓய்கிறதில்லை. ஆசை மீச நரைச்சாலும் ஆசை நரைக்காது. அதனால தானே கலர்லாம் அடிச்சுட்டு திரிகிறாங்க. இன்னும் எவ்வளோ வெள்ளையானாலும் வெள்ளை ஆயிடக்கூடாது, வெள்ளை ஆயிடக்கூடாது, வெள்ளை ஆயிடக்கூடாது, வெள்ளை ஆயிடக்கூடாது. பேசவே முடியாமல் பல்லே போய் சொல்லும் போய் ஏணி வாயை பிளந்துட்டு ஏணி இருந்தாலும் முடி மட்டும் கரு 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 கரு. மீச நரைச்சாலும் ஆசை நரைக்கிறது. தன்னை பார்க்குறவங்களுக்கு தான் கருத்த முடியோடு இளமையாக இருக்கிறதா தெரியணும். அதில் நிறைய பாட்டிமார் தான் ரொம்ப அழகாக இருப்பாங்க. நம்ம அடிக்கடி சொல்கிற மாதிரி டை அடித்து வருமா எல்லாம் டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தம் தான் ஞாபகம். உன்னை அதிசயங்களை காணப்படும், உன்னை அதிசயங்களை என்ன செய்வேன் காணப்படும். இப்போ நடுநிலைக்கு வரும்போது யுத்தம் பண்ணுகிறது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் 7 ஜாதிகள் 31 ராஜாக்களோடு யுத்தம் பண்ணின அனுபவம் நடுநிலை. அப்போ மேல்நிலைன்னு வரும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய அனுபவம் எதை காட்டுகிறது? யோசுவாவுடைய புத்தகம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கும் போது, யோசுவாவுடைய புத்தகம் 14ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தால் வாசிங்கள். முன்னே எபிரோனுக்கு கீரியாத் அர்பா என்று பெயர் இருந்தது. அர்பா என்பவன் ஏனாக்கியருக்குள்ளே பெரிய மனுஷனாயிருந்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிருந்தது. ஆமா, எல்லா யுத்தமும் ஓய்ந்து தேசம் அமைதலாயிற்று. சுதந்திரிக்க வேண்டியதை யுத்தங்களுக்கெல்லாம் முடிவுண்டாகி சுதந்திரிக்க வேண்டிய சுதந்திர பாகத்தோடு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான் பங்கிடப்பட்டு யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிற்று. எண்ணங்களிலே, சிந்தனைகளிலே, நினைவுகளிலே, வாஞ்சைகளிலே, பார்வைகளிலே, செயல்களிலே, உணர்வுகளோ செயல்களிலே, எந்த பாவ கிரியைகளின் காரியங்களோ, ஆத்மாவிலே கோபத்தின் அனுபவங்களோ ஒன்றும் இல்லை. கோபம், எரிச்சல், கசப்பு, பொல்லாத சுபாவத்தின் போராட்டங்களோ, மாம்சிக இச்சைக்குரிய போராட்டங்கள் இல்லாமல் யுத்தம் ஓய்ந்ததினால் அப்படி ஒரு அமைதலான வாழ்க்கை. எதை குறித்து பாரம் இல்லாமல், எதுக்காகவும் போராடாம, என் ஜனத்தோடு பட்சமாய் பேசி அதன் போர் முடிந்தது என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமா, யுத்தம் ஓய்ந்ததினால் மேல்நிலை யுத்தம் ஓய்ந்த அனுபவம். யுத்தமே இல்லை. யார் எப்படி ட்ரெஸ் போட்டா நமக்கு என்ன இருக்கு? யார் எப்படி போனா நமக்கு என்ன இருக்கு? யார் எப்படி சண்டைக்கு வந்தா நமக்கு என்ன இருக்கு? யார் நம்மளை பற்றி எப்படி பேசினா நமக்கு என்ன இருக்கு? சிலருக்கு காதெல்லாம் பாம்பு காது. எங்க இருந்தும் கேட்டு எப்படி இது செய்வாங்க. பேசுறவங்க கிச்சன்ல இருப்பாங்க, எங்க முன் வராண்டால இருப்பாங்க. அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள இருந்து இங்க இருந்து வெடிகுண்டு வெடிச்சிரும். சில நேரம் பேசுறவங்க முன் வராண்டால இருப்பாங்க, இவங்க கிச்சன்ல இருப்பாங்க. இவங்க பேசி முடிக்கிற உடனே அங்க பீராங்கி வாயில வச்சு அடிச்ச மாதிரி அடித்து தள்ளிடுவாங்க. யுத்தம் யுத்தம் ஓய்கிறதே இல்லை, நிம்மதியே இருக்காது. இன்னைக்கு ப்ரெஷர், யாரை எடுத்து பாருங்க, ப்ரெஷர் ப்ரெஷர் ப்ரெஷர். தலைக்கு ப்ரெஷர் ஏறி பாரமா இருக்குது, பாரமா இருக்குது. ப்ரெஷர் ஏறி திரியிறாங்க. யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிற்று. அல்லேலூயா. மேல்நிலை. ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஒரு மேல்நிலையான யுத்தம். யார் என்ன சொன்னாருக்கு, யார் நம்மளை பற்றி எப்படி பேசினாருக்கு, எது என்ன நடந்தா நமக்கு என்ன இருக்கு? என்ன அழகா பாடம். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா, நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இப்போ நம்ம பாடணும், எப்படி பாடணும்? நன்றி நன்றி இடைவிட்டு சண்டை போட்டு நன்றி. எப்படி? இடைவெளி விட்டு விட்டு நன்றி சொல்லுவேன்.
சண்டை போடும்போது மூச்சு வாங்க சிலருக்கலாம். நான் ஒரு தடவை திருவண்ணாமலையில் ஒரு குடும்பத்தை பார்த்துருக்கேன். சண்டை அடி பயங்கரமாக நடக்கும். சாயங்காலம் ஆனால் எல்லாரும் உட்காந்து டீ போட்டு மறுபடி வடை இடம் வாங்கி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். இதே போல் தான் சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா சொல்லி கொதறி பிச்சு வாங்கிட்டு அப்புறம் எல்லாம் உட்காந்து இருந்துச்சு. எனக்கு இந்த அனுபவங்கள்லாம் இருந்திருக்கு, இல்லைன்னு போய் சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் கள்ள பார்வை பார்க்குறதுலே தெரியுது. என்ன மற்றவங்கள சொல்கிறீங்களே உங்களுக்கு இந்த அனுபவம் இல்லையா? இப்போ யுத்தம் ஓய்ந்துக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. ஏறக்குறைய 60% மேலே யுத்தம் ஓய்ந்தாயிற்று. இல்லை 40%ங்கிறது நான் கூடுதலாக தான் சொல்கிறதான்னு நினைக்கிறேன். 80% வரைக்கும் வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 20% தான் இருக்கும். அது ஓயும் போது ரொம்ப அழகாக இருக்கும். எந்த விதமான இது இருக்காது. செவடங்காதில் சங்கூதுனை மாதிரி இருக்கும். நலமானதையும் பேசாமல் ஊமையாக இருந்தேன்கிற மாதிரி எந்த விதமான இதுவும் இருக்காது. அப்படியே ஒரு அமைதியான யுத்தம் ஓய்ந்ததுனால் தேசம். அப்படி சில நாடுகளில் இராணுவமே என்ன செய்யாது, கிடையாது. சண்டைக்கு கூடிய என்ன கிடையாது, இது கிடையாது. எவ்வளோ பெரிய மேன்மை பாருங்கள். இப்போ சண்டை போடுற எண்ணத்திலே தான் இருக்கிறாங்க, சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதில் தாங்க பெரிய ஆளுன்னு சொல்லி எத்தனை நாடு இன்னைக்கு பசி பட்டினி வறுமைக்குரிய நாடாக இருக்கிறது காரணம் என்ன? யுத்தம் தான். யுத்தமே இல்லாத நாடாக இருந்தோன்னா எவ்வளோ செழிப்பாக இருக்குது. நம்ம இந்தியாவில் யுத்தத்துக்கு இராணுவத்துக்குன்னு சொல்லக்கூடிய இடமே, இராணுவம் தேவைங்கிற இடமே இல்லாத அளவுக்கு சத்ருவத்துவமே இல்லாத நிலவரத்தில் நம்ம யுத்தம் ஓய்ந்ததுனால் தேசம் அமைதலாயிற்றுன்னு நம்ம வாழக்கூடிய இடம் இருந்தால் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. எவ்வளோ மேன்மை பாருங்க. அல்லேலூயா. யுத்தம் ஓய்ந்ததுனால் தேசம் அமைதலாயிற்று. திருடுறவன் கொள்ளக்காரன் எல்லாம் மாறிட்டானா எவ்வளோ நல்லா இருக்கும். நாங்கள் சின்ன வயசில் படிக்கும்போதே வெளிநாடுகளில் சில நாடுகளில் கடைகள்லாம் வேலைக்காரங்க இருக்க மாட்டாங்களா, பொருளை எடுத்துட்டு காசை போட்டு போயிடலாமா. திருடுறவன் இல்லாத நாடு. அல்லேலூயா. யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாயிற்று. 7வது யாத்திராகமம் 27:9 வாசித்தார். ஆசரிப்பு கூடாரத்தின் 3 நிலைகள், கீழ்நிலை, நடுநிலை, மேல்நிலை. எபிரேயர் 9:2, எபிரேயர் 9:33-4 வாசியா. வாசஸ்தலங்களுக்கு பிரகாரத்தையும் உண்டு பண்ணுவாயாக. பிரகாரம், ஆசரிப்பு கூடாரத்திலே 3 பிரிவு. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். கீழ்நிலை பிரகாரத்தை காட்டுகிறது. பாவ மன்னிப்புக்கென்று பலி செலுத்தப்படுகிற அனுபவம். பலிபீடம், வெங்கல தொட்டி. பலிபீடம், வெங்கல தொட்டி இருக்கிற இடம் பிரகாரம். ரட்சிப்பு ஞானஸ்தானத்தின் அனுபவம். பாவ மன்னிப்பு நிச்சயத்தோடு கூட ஞானஸ்தானத்தின் அனுபவம். நீதிக்கு பிழைக்கும்படியாய் ஞானஸ்தானத்தின் அனுபவம். ஆசரிப்பு கூடாரத்தின் பிரகாரம் கீழ்நிலையை காட்டுகிறது. நடுநிலை, எபிரேயருக்கு எழுதின 9:2 வசனத்தை வாசித்தால் பரிசுத்த ஸ்தலம் வாசிங்கள். எப்படியெனில் ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது, அதன் முந்தின பாகத்தில் குத்துவிளக்கும் மேய்ச்சையும் தெய்வ சமூக தப்பங்களும் இருந்தன. ஆமா, குத்துவிளக்கு பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம், ஆவிக்குரிய வரங்கள், சமூக தப்பத்து மேஜை, தூபபீடம், பரிசுத்த ஸ்தலம், தெய்வ சுத்தம் செய்கிறதான அனுபவம், எப்போதும் துதிக்கிற அனுபவம், தூபபீடத்தின் அனுபவம். குத்துவிளக்கு, சமூக தப்பத்து மேஜை, தூபபீடம். சமூக தப்பத்து மேஜை, குத்துவிளக்கு, தூபபீடம். தூபபீடம், குத்துவிளக்கு, சமூக தப்பத்து மேஜை. இப்படி 3 காரியங்கள், 3 பொருட்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் இருந்தது. நடுநிலை வரும்போது ஆசரிப்பு கூடாரத்தின் அனுபவத்திலே ஒரு தேவனுடைய பிள்ளை அபிஷேகத்தினால் நிரம்பி ஆவிக்குரிய வரங்களோடு, பிரகாரத்துக்கு சூரியனுடைய வெளிச்சம் இருந்தது. பரிசுத்த ஸ்தலத்துக்கு குத்துவிளக்கின்ற வெளிச்சம். அங்கே சமூக தப்பத்து மேஜை, தெய்வ சுத்தத்தின் அனுபவம். தெய்வ சுத்தம் செய்வது நம்முடைய போஜனமாக இருக்கிற அனுபவம். நல்ல புதிய புதிய வேத வசனத்தினுடைய வெளிப்பாடுகள், வேத வசனத்திலிருந்து புதிய புதிய வெளிப்பாடுகள். தூபபீடத்தின் அனுபவம், எப்போது தேவனுக்கு சுகந்த வாசனையான அனுபவத்திலே சோத்திர பலிகளை செலுத்துகிறது, தேவனை துதிக்கிறது, தேவனை புகழ்கிறது, தேவனை மகிமைப்படுத்துகிற அனுபவம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9:3-4 வாசித்தால்
எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9:3-4 வாசித்தால் வாசிங்க. 2ஆம் திரைக்குள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் என்னப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதிந்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மகா பரிசுத்த ஸ்தலம் தேவன் இருக்கிற இடம். ஒரு கிருபாசனத்தின் அனுபவத்திலே, உடன்படிக்கை பெட்டியின் அனுபவத்திலே, மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய துளிர்த்த கோல், 2 கற்பலகைகள், 2 கற்பனை, 10 கற்பனைகள் 2 கற்பலகைகளின் அனுபவத்தில் வைக்கப்பட்டது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் தேவனுடைய மகிமை வெளிச்சமாய் காணப்பட்டது. மகா பரிசுத்த ஸ்தலம் தேவன் வாசம் பண்ணுகிறான். நான் அங்கே வாசம் பண்ணுவேன், அங்கே இருந்து உன்னோடு கூட பேசுவேன், அங்கே நான் உன்னை சந்திப்பேன். மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவம் நித்தியத்திலே. இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது சீயோன் எருசலேமை காட்டுகிறது. சீயோன் எருசலேமின் அனுபவம் மகா பரிசுத்த ஸ்தலம். கர்த்தருக்கு சீயோனை கட்டி தமது மகிமையை வெளிப்படும் நாள். பிரகாரத்தின் அனுபவம் புதிய பூமி, பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவம் புதிய வானம். மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவம் புதிய எருசலேம், சீயோன். சீயோன் புதிய எருசலேமை காட்டுகிறது. இப்போ கீழ்நிலை, நடுநிலை, மேல்நிலை. ஆசரிப்பு கூடாரத்தின் கீழ்நிலை என்பது பிரகாரம், நடுநிலை என்பது பரிசுத்த ஸ்தலம், மேல்நிலை என்பது மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவமாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கீழ்நிலையிலிருந்து நடுநிலைக்கும், நடுநிலையிலிருந்து மேல்நிலைக்கும் 7 குறிப்புகள். முதலாவது குறிப்பு கீழ்நிலையிலிருந்து நடுநிலைக்கும், நடுநிலையிலிருந்து மேல்நிலைக்கும் வருகிறதான அனுபவத்திலே முதல் குறிப்புக்காக நாம் தியானித்த பகுதி என்னவென்று சொன்னால் பேழை. கீழ்நிலை, நடுநிலை, மேல்நிலை. 2வது தாவீது ராஜா, சகோதரன் நடுவிலே அபிஷேகம் பண்ணப்பட்ட அனுபவம். அதற்கு பிற்பாடு யூத ஜனங்களின் மத்தியிலே யூத ஜனங்களை கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட அனுபவம். 3வது சீயோன் கோட்டையை பிடிக்கத்தக்கதாக சமஸ்த இஸ்ரவேலருக்கு மத்தியிலே சமஸ்த இஸ்ரவேலரும் சேர்ந்து அவரை அபிஷேகம் பண்ணுகிறதான அனுபவம் காணப்படுகிறது. அபிஷேகத்தினுடைய 3 நிலைப்பாடுகளை காட்டுகிறது. கீழ்நிலை, நடுநிலை, மேல்நிலை. 3 அப்போஸ்தலனாகிய யோவான் அவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே யோவான் எழுதின சுவிசேஷம், அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின நிருபம், திவ்ய வாசகனாகிய அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். 4வது மோசே என்கிற தெய்வ மனுஷனுடைய வாழ்க்கையிலே கீழ்நிலை, நடுநிலை, மேல்நிலை. பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்தார். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை வெறுத்தார். எகிப்தின் பொக்கிஷங்களை வெறுத்தார். 5 ஒரு தேவனுடைய பிள்ளைகள், வாலிபர், பிதாக்கள் என்கிற நிலவரத்திலே கீழ்நிலை, நடுநிலை, மேல்நிலை. 6 இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வனாந்தரத்துக்கு வருகிறது. கீழ்நிலை. வனாந்தரத்திலே அவள் சுதந்திரிக்க வேண்டிய கானான் தேசத்துக்காக அவள் பண்ணின யுத்தம் நடுநிலை. 7 ஜாதிகள் 31 ராஜாக்களை ஜெயிக்கும்படி பண்ணின யுத்தம் நடுநிலை. யுத்தம் ஓய்ந்த அனுபவத்திலே தேசத்தை சுதந்திரித்து வாழ்வது மேல்நிலை. 7வதாக ஆசரிப்பு கூடாரம். கீழ்நிலை என்பது பிரகாரம், நடுநிலை என்பது பரிசுத்த ஸ்தலம், மேல்நிலை என்பது மகா பரிசுத்த ஸ்தலம். நம்முடைய ஜீவியத்திலும் இப்படி கீழ்நிலை, நடுநிலை, மேல்நிலை என்கிற அனுபவத்திலே நம்முடைய ஆண்டவராய் இயேசு வரும்போது அவரை சந்திப்பதற்கு ஆயத்தமுடையவளாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.